up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் மாதாந்திர உணவு தானிய மானியம் பெற இணையதள சேவை. குடிமைப்பொருள் வழங்கல் துறை தகவல். மக்கள் பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக வலியுறுத்த தயங்குவது ஏன்? புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா கேள்வி. புதுவை பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தல். இரவு பகலாக தொடர் போராட்ட களத்தில் மாணவர்கள். கூகுள் பேவில் வரும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாதாந்திர உணவு தானிய மானியம் பெற இணையதள சேவை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் உணவு தானிய மானிய தொகை இதுவரை நேரடி பயன் பரிமாற்ற முறையின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வந்ததாகவும், தற்போது இம்முறையில் மாற்றம் செய்யப்பட்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணை பயன்படுத்தி தேவையான நடைமுறையை நிறைவு செய்துள்ள பயனாளிகளின் டிஜிட்டல் வாலெட்டில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மூலம் மாதாந்திர உணவு தானிய மானியம் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வசதிக்காக அவர்களது நிலை மற்றும் மானிய தொகை வரவு நிலையை சரிபார்ப்பதற்காக துறையின் மூலம் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயனாளிகளும் இணையதள இணைப்பின் மூலம் தங்களது நிலையை உடனடியாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், நடைமுறை நிறைவு செய்யப்படாத நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது அருகில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று தேவையான செல்போன் எண் இணைப்பு நடைமுறைகளை தவறாமல் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்துள்ளது கண்டனத்திற்குரியது என்று திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் மாநில குழுவின் 31வது மாநாடு சென்னை கோவளத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது என்றும், அதில் தென் மாநிலங்களின் அனைத்து முதலமைச்சர்களும் பங்கேற்று தங்கள் மாநிலத்தின் தேவைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆழமாக விவாதித்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல மாநாட்டை புறக்கணித்திருப்பது மாநிலத்திற்கு அவர் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் போன்ற மிக முக்கிய மாநாடுகளை புறக்கணித்து வந்தது போலவே இந்த மாநாட்டையும் புறக்கணித்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். இது மாநிலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் செயலாகும் என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டு செயல்படுவேன் என்று அவர் பதவி பிரமாணம் எடுத்ததற்கு விரோதமான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் இரட்டை எஞ்சின் ஆட்சியில் புதுச்சேரி பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்துள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து, விமான நிலைய விரிவாக்கம், கூடுதல் நிதி ஒதுக்கீடு, நீர்வள தேவைகள், தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு என பல்வேறு வாழ்வாதார பிரச்சினைகளை மாநாட்டில் முன்வைத்து தீர்வு காணும் நல்ல சந்தர்ப்பத்தை முதலமைச்சரின் புறக்கணிப்பு நழுவ விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் மாநில பிரச்சினைகளை மத்திய அரசிடம் நேரடியாக முன்வைத்து விவாதிக்க தைரியமில்லாமல் ஓடி ஒளிவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தரை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என கூறி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில், மாணவர்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணத்தை துணைவேந்தர் அலுவலகத்தை ஆடம்பரமாக மாற்றுவதற்கு செலவிடுவதாகவும், மாணவர்களின் அடிப்படை தேவைகளான விடுதி உணவு, குடிநீர், விடுதி பராமரிப்பு,
உள்ளூர் மாணவர்களுக்கான பேருந்து வசதிகள், ஏழை மாணவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை ஆகியவற்றில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் துணைவேந்தர் அலுவலக கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் விசாரணை குழு அமைத்து நிதி முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாணவர்களின் கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறாத நிலையில் தொடர் போராட்டமாக மாணவர்கள் பகலிரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூகுள் பேவில் வரும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து கூகுள் பே 9ஆம் ஆண்டு விழா சலுகை என போலியான லிங்க் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கும் தகவல்களை பதிவிட்டால் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றும், எனவே வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல யோனோ SBI என்ற பெயரில் வரும் லிங்கையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கும் பகிர வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் தனது பிறந்தநாளை தொண்டர்கள் கொண்டாட வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தனது பிறந்தநாளையொட்டி கட்சி தொண்டர்களும் நண்பர்களும் மாநிலம் முழுவதும் வண்ண பேனர்கள் வைத்து தொகுதிதோறும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடுவது வழக்கம் என்றும், இது தொண்டர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அமையும் என்று தெரிவித்துள்ள அவர், ஆனால் இந்த ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் பதாகைகள், பேனர்கள் ஏதுமின்றி கொண்டாடப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பதாகைகள், பேனர்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாகவும் ஒரு சில நேரங்களில் விபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி அரசும் பதாகைகள், பேனர்கள் வைக்க தடை சட்டம் இயற்றி அமலில் உள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்களின் நலன் கருதி பதாகைகள், பேனர்கள் ஏதும் வைக்காமல் இந்த ஆண்டு தனது பிறந்த நாளை பொதுமக்களுக்கு பயனுள்ள விதமாக நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தற்காலிக சபாநாயகரால் புதுச்சேரியில் ஆட்சி நீடிக்காது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்று பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் தேர்வு நடத்தும் கோப்பினை ஆளுநர் பல மாதங்களாக முடக்கி வைத்துள்ளதாகவும், அவர் சூப்பர் சிஎம் போல செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தற்காலிக சபாநாயகரால் புதுச்சேரியில் ஆட்சி நீடிக்காது என கருத்து தெரிவித்துள்ள அவர், மாநில அந்தஸ்து பெற வேண்டுமானால் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றும், ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி சென்னையில் உள்ள மாநாட்டையே புறக்கணித்த நிலையில் அவர் எப்படி டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து பெறுவார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முத்தையால்பேட்டையில் திறக்கப்பட்டு ஒரே மாதத்தில் மூடப்பட்டுள்ள நவீன உள் விளையாட்டரங்கை உடனடியாக திறக்க துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக ஏழை மாரியம்மன் கோவில் வீதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டசபை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். உடற்பயிற்சி மையம் அப்பகுதி மக்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்நிலையில் திறந்து 1 மாதமே ஆன நிலையில் திடீரென உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் அதன் வளாகத்தின் கேட் மூடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தினமும் வந்து உடற்பயிற்சி செய்த மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக உடற்பயிற்சி மையம் மற்றும் உள் விளையாட்டு அரங்கம் மூடி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கருவிகள், மின் சாதனங்கள் பயன்பாடின்றி வீணாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் உள் விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க வலியுறுத்தி அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பொதுமக்கள் நலனுக்காக மூடி கிடக்கும் உள் விளையாட்டு அரங்கை விரைவில் திறக்க துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்போருக்கு யூடியூப் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் கடந்த 9ஆம் தேதி முதல் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயிற்சி வகுப்பு அரசு வேலை நாட்களில் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுவதாகவும் 3 மாதங்களுக்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 76,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பயிற்சி வகுப்பை பார்த்து பயனடைந்து வருவதாகவும், ஆங்கிலம், வரலாறு, கணினி, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், அறிவியல், இந்திய அரசியல் அமைப்பு, அரசியல் அறிவியல் போன்ற பாடங்களுக்கு சிறந்த வல்லுநர்களால் பயிற்சி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நடத்த உத்தேசித்துள்ள பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வகுப்பு மிகவும் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து மாணவர்களும் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டணம் தொகுதிக்குட்பட்ட முதியோர் மற்றும் விதவை உள்ளிட்ட 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டணம் தொகுதிக்குட்பட்ட முதியோர், கணவன இழந்தோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 2,500 ரூபாய் பெறுவதற்கான அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பட்டணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான அட்டைகளை வழங்கினார். அரசின் நலத்திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அட்டைகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், திட்ட பயனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் சார்பில் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகளுக்கான படுக்கை, குடிநீர், கழிப்பறை, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தி 13 இயக்கங்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மனு அளிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகள் தரையில் படுக்கும் சூழ்நிலை உள்ளது என்றும், வளாகங்களில் தண்ணீர் தேங்குதல், கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளில் குறைபாடு உள்ளிட்ட புகார்கள் இருப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் உடனடியாக கள ஆய்வு நடத்தி குறைபாடுகளை கண்டறிந்து காலக்கெடுவிற்குள் சரி செய்ய வேண்டும் என்றும், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள், சுகாதார வசதிகள், நிரந்தர பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு, நோயாளிகள் குறைகளை பதிவு செய்யும் வசதி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டுமென 12 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கள ஆய்வு முடிவுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பொதுநல அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. காரைக்காலில் எல் நினோ பாதிப்புகளை எதிர்கொள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுக்களாக அளித்தனர். கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களின் துறைகள் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து மனுதாரர்களிடம் விவரங்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து பதிலளித்தனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் இஷிதா, எல்நினோ பாதிப்பால் ஏற்படும் வறட்சி உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், குளங்கள், வாய்க்கால்கள் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். நீர்நிலைகளை தூர்வாருவதன் மூலம் மழை நீரை அதிக அளவில் சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளை கண்டறிந்து தேவையான பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். The monthly public grievance redressal meeting was conducted in the collectorate in presence of all the departments, including the commune panchayat, LAD, PWD, the medical health department, etc. The people from all over the district had come with their grievance as well as valuable suggestions. So we had tried to resolve their problem and timelines have been given to the department. தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாளையொட்டி அவை திடலில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சாரம் அவை திடலில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி அக்கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமாரன், கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,710 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.